அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல ரிஷப ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா அப்படின்ற தகவலையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு பாசிட்டிவான மாதமா இருக்க போதா இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய நேயர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு அதிகமான ஒரு நன்மை காத்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையலாம். நீங்கள் நினைத்தது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி சந்தோஷம் அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் பிறக்கலாம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இதுவரை இருந்த நிலை மாறி புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்க போகுது. அதாவது நீங்களே எதிர்பார்க்காத வகையில் இந்த மாதத்தில் புதிய வெளிச்சம், புதிய வாழ்க்கை பாதை கண்டிப்பா இந்த மாதம் உங்களை தேடி வரும். அதே போல உங்களுடைய வியாபாரத்துல ஒளி வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். சொத்து சுகம் பார்க்கும் பொழுது குறைவில்லாமல் இந்த மாதத்தில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சீட்டு போட்டு வைத்திருந்த பணத்தை கொண்டு நகை வாங்கி மகிழக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தொழிலில் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி அடித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தை புது முறையில் நடத்தி வெற்றி காணக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? இந்த நிலையில் நினைத்ததை முடித்து காட்டக்கூடிய ஒரு பொன்னான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா உருவாகலாம். அதே போல ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் சென்றிருக்கின்றனர். அதே போல கேது பகவான் உங்களுடைய குடும்பத்தில் பல நல்ல காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய சூழலை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கலாம். மன நிம்மதி இதனால ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. ராகு வியாபாரம் பெருக பெரிய உதவியாக உங்களுக்கு நிச்சயமாக இருப்பாருங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பக்க பலமாக சில கடவுள்களின் வழித்துணை நிச்சயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் இந்த காலகட்டத்தில் இடம் மாறுகின்றனர். இதனால ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான பலனும் நிச்சயமா கிடைக்கப்பெறும். நினைத்த காரியங்கள் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கலாம். இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிரிகள் நிச்சயமா பயந்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு மாறலாம். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நிச்சயமாக நீங்கிடும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியோடு நிச்சயமா இருப்பார்கள். அவர்களுடைய உதவியோடு உங்களுடைய தொழிலை நிச்சயமா நீங்க முன்னிறுத்தி மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். குருவினுடைய உச்சத்தால் பார்க்கும் பொழுது வீட்டிலும் வெளியிலும் அந்தஸ்து செல்வாக்கு நிச்சயமா ரிஷபராசி நேயர்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கி மனைவி மக்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூழல் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். வில்லங்கம் இல்லாமல் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனுடைய அனுகிரகமான நிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகமான பலன் இதனால கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு நேரலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலை நல்ல உயர்வுக்கு வந்து சேரலாம். அரசாங்க உதவிகள் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரலாம்.
இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்பமாக மாறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமா உயரலாம். பொருளாதார நிலையில் மறுமலர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ரிஷப ராசினியர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரி ஒரு சூழல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் நிச்சயமா அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவி இருவரும் புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு மாறலாம். இதனால செல்வாக்கும் செல்வமும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது சில காரியங்களால் திருமண தடை கண்டிப்பா ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நிச்சயமா நீங்கிடும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு திருமண வரன் கூட ஏதாவது தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் உங்களுக்கு பதவியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பதவி விஷயத்துல இந்த நேரத்துல நீங்க மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த மாதம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஜனவரியில் உங்களுக்கு நல்ல உத்வேகம் கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக வரலாம். வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது முருகனுடைய திருவருளால் சில முக்கிய முடிவுகளை இந்த மாதம் நீங்க நிச்சயமா எடுக்கலாம். கழுத்தை இறக்கிய நெருக்கடிகள் நீங்கிடும். சில முயற்சிகளில் பார்க்கும் பொழுது தடையை தாண்டி வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வாகனங்களை பழுது நீக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சிறிய அளவில் செய்கின்ற வியாபாரத்தில் கூட அதிக லாபம் நிச்சயமா கிடைக்கலாம். ஏற்றுமதி தொழில் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கலாம். யோகமான பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கு. வெளிநாட்டுக்கு செல்கின்ற வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படும். உறவினர் மத்தியில செல்வாக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பகவானின் அருளால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றம் உண்டாகலாம். சிறிய கடை வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா காத்திருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இறங்கலாம். நில விற்பனை உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். திரைத்துறையில் உள்ள ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையலாம். அதே போல மேல் அதிகாரிகளால் சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படும். ஆனா வேலைக்கு எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படாது. அதே போல ரிஷபராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வியாபார ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பா நல்ல வளர்ச்சியில இருக்கலாம். நண்பர்கள் உதவி நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். கூட்டு முயற்சியில தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். பல்துறை வர்த்தகம் நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரலாம். பங்கு சந்தையில கவனமாக இருப்பது அவசியம். கூட இருப்பவர்களை உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய மாற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பா ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அமைதி நிலவலாம். அதே போல பெண்களுடைய பொறுப்பை உணர்ந்து பெண்கள் நடந்து கொள்ளக்கூடிய சூழலை கண்டிப்பா இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். செலவுகளை சிக்கனப்படுத்தி கணவனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் பெண்மணிகளுக்கு நடக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா அதிக நன்மை இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருந்திருக்கு, என்னென்ன நற்பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதே போல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் இதனை தொடர்ந்து நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.